வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஏஎஸ் கப்பி வேர்ல்டு சேனல்லேருந்து பேசுகிறேன். இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரைட்டாக எல்லா இதுவும் உங்களுக்கு போட்டிருப்போம். இது புதுசு. இது பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட கலெக்ஷன்ஸு. என்கிட்ட கிட்டத்தட்ட 2007 2006 இதை பத்திரமா வச்சுக்க சொல்லி கொடுத்தாரு. அப்போ எனக்கு இது தெரியல. இது என்ன ஏதுன்னு எனக்கு அவ்வளோவா இதில் பெருசாக எனக்கு விருப்பம் இல்லாதனால அப்படியே வச்சுருந்தேன் நான். கடைசியில் தான் அப்புறம் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது, இது ஃபுல்லுமே நமக்கு தேவைப்பட்ட மாதிரியே வந்திருக்குது. இது 2007 கொடுத்தப்ப நான் எடுத்து பார்த்துட்டு, தூண்டில்லாம் நமக்கு எதுக்குடா அப்படின்னு சொல்லி பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. இப்போ தான் பழைய பாக்ஸு எல்லாம் பார்க்கும்போது என் தங்கச்சி வீட்டில் எடுத்து பத்திரமா வச்சுட்டு என்கிட்ட இப்போ கொடுத்தாங்க. இது தேவையான்னு கேட்டாங்களா, இதுதான் எனக்கு இப்போல்லாம் முக்கியமாக வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஆக்டோபஸ்ஸு தூண்டில் முள். கொஞ்சம் பெரிய ஃபிஷ்லாம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிம்ப் இருக்குது நம்மக்கிட்ட. ஸ்ட்ரிம்ப்பு தூண்டில் முள்ளும் இருக்குது. இது நிறைய ஸ்ட்ரிம்ப் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டில் இருந்து மணின்ற தம்பி ஒருத்தர் வந்திருக்காரு. அவர்கிட்ட நான் காமித்தேன், இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கேன்டான்னு காமித்ததும் தம்பி நம்ம கூடயே செட் ஆகிட்டார். அதனால் அவரோட ஹெல்ப்லையும் பிரித்து பார்த்துட்ருக்காரு. இது என்னென்னு வேறு கேட்டாரா, இதாண்டா ஆக்டோபஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அதான் பிடிச்சி பார்த்துட்ருக்காரு, ஆக்டோபஸ் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி. மேலே உள்ள தூண்டில் முல்லாம் பார்த்துட்டு இருந்தார். நாம் அதுக்குள்ளே அந்த ஸ்ட்ரிம்ப்பை கவரை ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்ட்ரிம்ப்பு பார்த்திங்கன்னா இறால். அதில் இது சின்ன மீன் பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் இனிமேட்டு நம்ம ஃபிஷ் கேட்ச் பண்ணுறதும் பண்ண போகிறோம். கூடிய சீக்கிரம் அந்த ஃபிஷ்ஷெல்லாம் நான் கேட்ச் பண்ணிவிட்டு அந்த வீடியோலாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன், ஸ்ட்ரிம்ப்பு. இந்த முள் சின்னதாக இருக்குது. ஸோ இதை நம்ம இங்கே லோக்கலில் ஏரி ஆற்றுலலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இனிமேல் வாரம் ஏரி ஆறெல்லாம் உங்களுக்காக நான் பயணம் பண்ண போகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல நல்ல வீடியோஸ்லாம் நான் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் இப்போ வாங்கினது கிடையாது. 2007 6 எங்கள் அப்பா அவரோட பொருளாக இதை என்னை பத்திரமா வச்சுக்க சொன்னார். ஆனால் அவரே மறந்துட்டார். நானுமே மறந்துட்டேன் அவர் கொடுத்துருந்ததை. எதார்த்தமாக எங்கள் தங்கச்சி வீட்டில் போயிருந்தேன்னா அங்கே தான் அவங்க பார்த்து எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ தான் அதை வாங்கிட்டு வந்தேன். ஸ்ட்ரிம்ப்பு பார்த்துட்டிங்களா. இப்போ அடுத்து தம்பி பெரிய கணவாயோட தூண்டில் முள்ளை எடுத்து பார்த்துட்ருக்காரு. அது இது ரொம்ப பெருசு, பெரிய மீன் பிடிக்கிறது. இது பயங்கரமாக இருக்குது. இதோட தூண்டில் முள் ரொம்ப பெருசாகவும் இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், நல்ல கலராக இருக்குல்ல இந்த தூண்டில். கீழே வயிற்றில் இருக்குங்களா 3 தூண்டிலாக வருது பார்த்திங்களா. அதே மாதிரி அதோட அந்த வாய்ப்பகுதியில் கலர் கலராக தொங்கிட்டு இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளேயும் முள் இருக்குது. அதுதான் ரொம்ப டேஞ்சரு. அது பாருங்கள், தெரியவே இல்லை. என்னோடய கையிலேயே சொருவி இருக்கும். கிட்டத்தட்ட அதை பிடிக்கும்போது என் கையிலேயே அது மாட்டுற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பெரிய மீன் பிடிக்கிறதுக்கு தான் நம்ம பயன்படுத்த முடியும். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிம்ப் யூஸ் பண்ணி நம்ம இந்த வாரம் போய் ஃபிஷ் பிடிச்சிட்டு அந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எப்படி வெற்றிகரமாக பிடிக்கிறோமா என்னென்னு எனக்கு தெரியல. தம்பிங்க தான் கூப்பிட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பார்ப்போம். போயிட்டு இப்போ என்னென்னா, நம்ம பக்கத்து வீட்டு தம்பி மணின்னு சொல்லி வந்தார் பார்த்திங்களா. இப்போ அவரோட ஃப்ரெண்டும் ஒருத்தர் வந்துட்டார். அவர் பேர் என்னடா, சாய் விக்னேஷ்னு சொல்லி. இவர் தான் அவர், சாய் விக்னேஷ். அந்த க்ரீன் டிஷர்ட்டில் இருக்கிறவர் தான் நம்ம தம்பி மணி. இவர் புதுசாக வந்திருக்காரு. எல்லாத்தையும் நம்மளோட இதெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்காரு. இவர் முதல்ல நம்ம மணி பார்த்ததுக்கப்புறம் ஷாக் ஆகிட்டாருங்களா. ஏன்னா அவர் என் பக்கத்து வீடு தான். அவருக்கே தெரியாது நான் ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்கிறது, ஸ்கொயர் கில்டர் வச்சுருக்கிறதுலாம் தெரியாது. ஸோ பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டார். அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லவும் அவர் குடுகுடுன்னு வந்துட்டார். இன்றைக்கி இதெல்லாம் நான் வச்சுருந்தேன்னா, சரி இதெல்லாம் நம்ம எல்லோரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களும் காமிக்கலாம் அப்படின்னு எடுக்கலான்னு நினச்சேன்.
அப்போ நம்ம தம்பிங்க வந்தோடனே சரி அவங்கள வச்சே ஓப்பன் பண்ணுவோன்னு சொல்லி ஓப்பன் பண்ணியிருந்தோம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பயங்கரமான முள். பின்னாடி பார்த்தீங்களா, எப்பா செம ஷார்ப்பாக இருக்குது. குட்டி குட்டி முள்ளாக கொடை மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதிலலாம் மீன் மாட்டினா எஸ்கேப்பே ஆக முடியாது. ஆனால் இதில் என்ன மீன் பிடிக்கலான்னு எனக்கு தெரியலையே. நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன மீன் பிடிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ தான் நம்ம சாய் தம்பி வந்திருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியாக பார்த்துட்ருக்காரு. ஆனால் வந்தோடனே என்கிட்ட சொல்லிட்டாரு, உடையாமட்டிக்கு போகலாம், அங்கே ஆற்றுக்கு போகலாம், அங்கெல்லாம் பிடிக்கலாம், ஆனால் இந்த பெரிய முள்ளை வந்து பிடிக்க முடியாது அப்படின்லாம் சொன்னார். அதனால் அவரும் வந்துட்டு சாய் என்ன சொல்கிறாருன்னா, குட்டியை வச்சு யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டுன்னு தான் சொல்லியிருக்காரு. பெரிய மீன் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பெரிய தூண்டிலே நம்ம யூஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணி போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா கலராக இருக்குது. ஸ்ட்ரிம்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஒருவேளை ஸ்ட்ரிம்ப்பு இப்போ நம்ம தூண்டில் போடுறோம், சில மீன் அறுத்துக்கிட்டுலாம் போயிடுமோ, அதனால தான் எங்கள் அப்பா இவ்வளோ கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரோ. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து அடுத்தது அவரோட ஃப்ரெண்டோட சாய் வந்தார். சாய் என்ன பண்ணிட்டான், நடுவில் வீட்டுக்கு கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா போயிட்டு அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்துட்டார். அவர் பேர் என்னடா? அவன் பேர் சாய். அவர் பேரும் சாயா? இவன் பேர் சாய் விக்னேஷ், அவன் பேர் சாய். ஓ, 2 பேருமே சாய் தான் ஃப்ரெண்ட்ஸ். இவர் பேர் ப்ரௌன் கலர் சட்டை போட்டு வந்து சாய் விக்னேஷாமா, அங்கிட்டு ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து சாயாமா. அவருமே பார்த்துட்டு அவர் ஸ்கொயர் கில்டரை தான் கேட்டார். வந்ததுமே எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. நான் கேட்குறேன், எங்கே படிச்சிங்க என்ன ஏதுன்ட்டு. அதுக்கு வந்துட்டு அவர் சொன்னார், பெரியார் ஸ்கூலு, இவர் வந்து கேகேநகர் கவர்மெண்ட் ஸ்கூலு, அப்புறம் நம்ம தம்பி மணியும் கேகேநகர் கவர்மெண்ட் ஸ்கூலு. ஸோ இதெல்லாம் விசாரிச்சுட்டு சொல்லிட்டா அப்படி தம்பி நம்ம கிளைடர் எடுக்கிறாரு. அதுதான் பயப்படுங்கள்ல, குட்டி தானே, பயந்துக்கிட்டு இருக்கிறனால சவுண்டு விடுங்க. தம்பிங்க பிடிக்காமல் போக மாட்டேன்னு நின்றுட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் ட்ரை பண்ணி கிளைடரை எப்படியாவது பார்த்தே ஆகணுன்னு, பிடிச்சே ஆகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி நான் இன்னும் தம்பிங்க கூட நிறைய கண்டென்ட்லாம் எடுத்து உங்களுக்கு நல்ல வீடியோஸை அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.